ஹாய் வியூவர்ஸ், சின்ன நண்டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமையோட நன்மைகள். தினமும் கோதுமையை உணவில் சேர்த்து வந்தால் இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் வெளியேறி இரத்தம் சுத்தமாகும். கோதுமையில் புற்றுநோயை தடுக்கும் வைட்டமின் இ, செலினியம் மற்றும் நார்ச்சத்து இருக்கிறது. கோதுமையில் களி செய்து விருப்பமான குழம்பு வகைகளுடன் சேர்த்து சாப்பிட்டாலும் கொழுப்பின் அளவினை குறைக்க முடியும். மனிதர்களால் முதலில் கோதுமை தென்மேற்கு ஆசிய பகுதியில் பயிரிடப்பட்டது. கோதுமையில் செலீனியம் என்கிற மூலப்பொருள் அதிகம் நிறைந்துள்ளது. உடலை புத்துணர்ச்சி பெற செய்யும் உணவாக கோதுமை இருக்கிறது. அதுபோக கோதுமையில் நார்ச்சத்து அதிகம் நிறைந்திருக்கிறது. மனிதர்கள் அனைவரின் தலைக்கு பாதுகாப்பையும் முக அழகையும் தருவதில் தலைமுடி முக்கிய பங்காற்றுகிறது. பெரும்பாலானவர்களுக்கு வயதாகும் காரணத்தினாலும் உடலில் சத்து குறைபாட்டினாலும் முடி கொட்டுதல், தலைமுடி அடர்த்தி குறைவது போன்ற குறைபாடு ஏற்படுகிறது. கோதுமையில் ஜிங்க் சத்து அதிகம் உள்ளது. இந்த ஜிங்க் சத்து தலைமுடிக்கு பலம் தந்து தலைமுடி அடர்த்தியாக வளர உதவுகிறது. மேலும் தலைமுடிக்கு பளபளப்பு தன்மையை தருகிறது. நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயலாற்ற உணவில் சரிவிகிதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவை சாப்பிடுவது அவசியமாகும். அதிலும் குறிப்பாக வைட்டமின் பி சத்து தினந்தோறும் சாப்பிடும் உணவில் இடம்பெற வேண்டும். கோதுமை தானியம் அனைத்து வகையான வைட்டமின் பி சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவாக இருக்கிறது. இதில் இருக்கும் தியாமின், நியாசின், ரிபோஃப்ளவின் போன்ற வைட்டமின் பி சத்துக்கள் உடலில் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுகிறது. வைட்டமின் சத்தின் மற்றொரு வகையான போலிக் ஆசிட் அல்லது போலேட் எனப்படும் சத்து உடலில் சிவப்பு இரத்த அணுக்களை அதிகரிக்க செய்கிறது. கோதுமை மற்றும் தானிய உணவுகளை கருவுற்றிருக்கும் பெண்கள் சாப்பிடுவதால் அவர்கள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு பிறவியிலேயே ஏற்படும் நோய்கள் குறைபாடுகளை தடுக்கிறது. தேங்க்யூ. பை நண்டு.